பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த அருமையான வேளையில கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷனல் வரவேற்கிறோம். இந்த சேனல் மூலமா நீங்க ஓவிய வார்த்தையை ஆஸ்வாத்தை கற்றுக்கொண்டிருக்கீங்க. நான் கிறிஸ்துக்குள்ள நான் நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். இப்பொழுது கூட இந்த 3வது மாதத்துல கர்த்தர் 2026 உங்களை கொண்டு வந்து எல்லா காரியங்களும் ஆஸ்வதிக்கிறாங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தில் கூட உங்களுக்காக நான் ஷேர் பண்ண நினைச்ச விஷயங்க, பிலிப்பியன் புஸ்தகத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிற வாசிக்க கேட்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த 6-7 வசனம் சொல்லுகிறது, நீங்க எதை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றுக்காகவும் என்ன பண்ணுமா, விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நம்ம வாழ்க்கையில சமாதானம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இன்னைக்கு நிறைய காரியங்கள்ல நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கலாம், இல்லை பதவி இருக்கலாம், எல்லா காரியங்கள் இருந்தாலும் சமாதானம், மெய்யான சமாதானத்தை இல்லாம ஜனங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வேதம் சொல்றது, ஏசாவே சொல்றாரு பைபிள்ல, நான் என் சமாதானத்தை விட்டு போகிறேன், இந்த உலக கொடுக்கிற சமாதானத்தை என்னுடைய சமாதானத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி ஏசாவே சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல பவுல் இருந்து போகிறாரு, உங்க புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் சொல்லி இருக்கிறாரு. புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்காதுன்னு பைபிள் சொல்ல, எந்த ப்ராப்ளமே இல்லாம எல்லாமே ஸ்மூத்தா இருக்கும், எல்லாமே கரெக்டா இருக்கும் பைபிள் சொல்ல. பைபிள் சொல்றது நம்ம சுத்தி என்ன நடந்தாலும், நம்ம சுத்தி என்ன பிரச்சனை இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சமாதானம், அந்த சமாதானம் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்கிறார். அந்த சமாதானம் தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அதுதான் இங்க பவுல் எழுதும்போது, எதை குறித்தோ கவலைப்படாமல் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி நம்ம கவலைப்படாத இருக்க முடியும்? பணம் இல்லாத போது, வீட்டுல வாடகை கட்டாத போது, இல்லை நமக்கு பொருளாதாரத்துல குறைவுகள் இருக்கும் போது, பொருளாதார குறைவு இருக்கும் போது, பணம் இல்லாத போது, பேங்க்குக்கு டியூ கட்டாத போது, ஃபீஸ் கட்டாத போது, அவங்களை சுற்றி நிறைய தேவைகள், சரீர பிரகாரமான தேவைகள் இருக்கு, சுகம் தேவையா இருக்கு. அப்படிப்பட்ட நிறைய தேவைகள் நிறைந்திருக்கிற அந்த நேரத்துல நமக்கு முதல் வரதான பெரிய எதிரியே என்னன்னா, நமக்குள்ள இருக்கிறதான போராட்டம், சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை. அந்த சமாதானத்தை எங்க போய் வாங்க முடியும்? எந்த இடத்துலயே வாங்க முடியாது. ஆனால் வாங்க முடியாது, எந்த நபரும் அதை நமக்கு கொடுக்க முடியாது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். ஏன்னா அவர் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு நம்மை போல அவர் பாடுபட்டு அவர் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்கிறது. அதனால சோதிக்கப்படுற நாள்ல நம்முடைய பிரச்சனை என்ன என்பதை அவர் அறிந்து கொண்டவரா, புரிந்து கொண்டவரா இருக்கிறார். இன்னொன்று சொல்றது, பிராணிக்கு மேலாக சோதிக்கப்படாதவங்கள விட மாட்டாரு. அப்ப இன்னைக்கு நீங்க சமாதானம் இல்லாத நிலையில இருக்கீங்களா, குழப்பமான சூழ்நிலை இருக்கீங்களா, உங்களை சுத்தி பிரச்சனை இருக்கா, உங்களை நிறைய காரியங்கள் நெருக்கி ஏவுகிறதா, பயப்படாதீங்க. உங்க புத்திக்கும் மேலான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அந்த சமாதானம் உங்களுக்கு நம்பிக்கையின் விசுவாசத்தில் கொண்டு வருகிறதா இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ஜெபிக்கணும். பைபிள் சொல்றது, எதை குறித்தோ கவலைப்படாம. கவலைன்றத ஒரு பெரிய ஒரு ஆயுதம். பிசாசு மனுஷனுக்கு கொண்டு வர ஒரு பெரிய ஆயுதமே என்னன்னா கவலையும் பயமும். அதாவது இயேசு கிறிஸ்து பேசுறாரு, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத. நாளைய தினத்தை குறித்து நாளைய தினம் கவலைப்பட்டோம், நீ அதை குறித்து கவலைப்படாத சொல்றாரு. எண்ணத்தை குறிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்காக என்ன பண்ணாத, நீ கவலைப்படாத. அப்போ கவலையை மேற்கொள்ளணும்னா நம்முடைய நேச்சுரல் சென்ஸ்ல இருந்து நம்ம எதையும் யோசிக்குவாங்க. நம்ம நேச்சுரல் சென்ஸ் நம்ம 5 சென்சஸ் நமக்கு எப்பவுமே இந்த பூமிக்குரியதை தான் கனெக்ட் பண்ணோம். பூமியில சுத்தி நடக்கிற விஷயத்தை தான் பார்க்கும். அதை வைத்து தான் நம்ம மனசுக்கு அது பேசும். ஆனா இந்த 5 சென்ஸ் தாண்டி ஒரு 6th சென்ஸ், அதுதான்
பரலோகத்திலிருந்து நமக்கு வருகிறதான சத்தமாக இருக்கிறது. அந்த சத்தம் நமக்கு ஒரு ஆறுதலையும் நம்பிக்கையும் நமக்குள்ள ஒரு சமாதானத்தையும் அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. இன்னைக்கு கூட நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்துல நீ எந்த வேலையை நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு தெரியாம இருக்கலாம், யாரை திருமணம் செய்யணும்னு தெரியாம இருக்கலாம், இந்த சூழ்நிலை எப்படி கடந்து போகுதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு செய்யுங்க, எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்காகவும் தேவனை நன்றி சொல்லுங்க. 3 காரியத்தைங்க பவுல் சொல்றாரு. ஜெபம் பண்ணுங்க, 2வது ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, 3வது தேங்க்ஸ் கிவிங் பண்ணுங்க. ப்ரே, ரிக்வெஸ்ட் அண்ட் கிவ் தேங்க்ஸ். இந்த 3 தான் நமக்கு புத்திக்கும் மேலான சமாதானத்தை நம்ம இருதயத்துல அது நிரப்புகிறதா இருக்கிறது. ஜெபிக்கும் போது நமக்கு என்ன ஆகுது? தேவனோடு ஒரு தொடர்பு வருகிறது. கேட்குவாங்க, ஆண்டவருக்கு நான் இந்த பிரச்சனைக்குள்ள போகிறது தெரியாதா? என்னுடைய தேவை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? உங்க தேவை உங்களுக்கு உண்டாவதற்கு முன்பதாகவே உங்க பரமபிதா உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. தேவை அவருக்கு தெரியுமா தெரியாதான்றதுல, ஆனா நமக்காக அவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்துட்டாரு. அதை நான் நம்புறேனோ, அதை எப்பொழுது நான் விசுவாசிக்கிறேனோ, அதுக்காக நான் எப்பொழுது தேங்க்ஸ் கிவிங் ஆண்டவருக்கு கொடுக்கிறேனோ, அப்பொழுது எனக்கு தெரியாததான வாசல்கள் கூட, எனக்கு தெரியாததான வழிகள் கூட கர்த்தர் எனக்கு முன்பாக கலந்து விடுகிறவர். அதனால நீங்க போய் ரிக்வெஸ்ட் பண்றது அவருக்கு உங்க பிரச்சனை தெரியாதனால இல்ல, உங்களை தேவனுடைய சித்தத்துல உங்களுக்கு வைத்திருக்கிற வழிகளை நீங்க புரிந்து கொள்றதுக்கு என்ன பண்றீங்க? நீங்க தேவனோடு கூட இணைக்கப்படுறவங்களா இருக்கீங்க. அவருடைய சத்தத்துல நீங்க வழிநடத்தப்படுறவங்களா இருக்கீங்க. வேதம் சொல்லுது, நானே மெய்ப்பரா இருக்கிறேன், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அப்போ ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சலை கொண்டு வருகிற நல்ல மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. அவர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். இந்த பூமியில் உள்ள எல்லா தகப்பனை காட்டிலும் அவர் நல்ல தகப்பனா இருக்கிறாரு. அவருக்கு நீங்க சொல்ல வேண்டியது ஒண்ணுதான், ஆண்டவரே எனக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, இதுல நான் எப்படி தப்பித்து கொள்வது எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு எந்த ஒரு சோர்ஸோ இல்லை ஆண்டவரே, ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், என் புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் என் இருதயத்தில் உங்களால நிரப்ப முடியும். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சமாதானத்துக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். எனக்கான வழியை நீங்க ஆயத்தப்படுத்திட்டீங்கன்றதுக்காக நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு என் கண் ஒருவேளை பார்க்காம இருக்கலாம், என் காது ஒருவேளை எனக்கு வைத்ததான நன்மை இன்னும் கேட்காம இருக்கலாம், என் இருதயத்தை எப்படிதான் இது வருமோ தெரியாம இருக்கலாம். ஆனாலும் என் தகப்பன், நான் மீனை கேட்டால் நீங்க பாம்பை கொடுக்கிறவர் இல்லை ஆண்டவரே, நான் அப்பத்தை கேட்டா நீங்க கல்லை கொடுக்கிறவர் இல்லை ஆண்டவரே, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதா, ஓ நீங்க கேட்டுக்கொள்வது என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்க கேட்கறதுக்கு முன்பதாக உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவரா இருக்கிறாரு. அதனால எதை குறித்து கவலைப்படாதீங்க, எல்லாவற்றுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. நீங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை தாமதிக்கலாம், நீங்க ஜபிக்கும் போது உங்க சூழ்நிலைகள் தாமதிக்கலாம். ஆனா அந்த தாமதமான நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்துக்குள்ள ஒரு தைரியத்தையும் சமாதானத்தையும் அவர் கொண்டு வருகிறவராக இருக்கிறாரு. அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மிராக்கிள், அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சைனு. எனக்கு ஆண்டவர் இந்த விஷயத்துல ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஒரு ஆறுதலை, ஒரு அற்புதத்தை எனக்கு ஆண்டவர் செய்திருக்கிறாரு. நான் இப்போ ஒருவேளை பார்க்காம இருக்கலாம், ஆனா நான் அந்த சத்தத்தை கேட்கிற சொல்லி உங்களால விசுவாசிக்க முடியும். அதே போலதான் நம்ம எலியாவினுடைய நாட்கள்ல பார்க்கிறோம். எலியா மழை பெய்யும்படி என்ன பண்றாரு? 7 தடவை போய் ஜெபிக்கிறாரு. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 41 46 வசனம் நம்ம வாசிக்க. பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீ போ, போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7 தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உமை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான்.
அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். இங்க பாக்குறோம், எலியா வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் தேசத்துல மழை இல்லை. ஆனா இப்போ வந்து எலியா வந்து ஆகாப்பு ராஜாவை பார்த்து சொல்றாரு, ராஜாவே, மழையின் இரைச்சலின் சத்தம் என் காதுகள்ல கேக்குது. நீ என்ன பண்ணு, கிளம்பி சீக்கிரமா வீட்டுக்கு போ என்று சொல்லி சொல்றாரு. அப்போ சொல்லிட்டு இங்க வசனம் சொல்லுது, அவர் போய் அவர் முழந்தார் போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிறோம், யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிப்போம். எலியாவை குறித்து இப்படியா சொல்லப்படுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழையை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அப்போ எலியா வந்து மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபித்த போது 3 வருஷம் தேசத்துல மழை பெய்யல. அதே போல அவர் ஜெபித்த போது 3 வருஷம் கழிச்சு தேசத்துல மழை பெய்ந்தது. அப்போ அவர் கருத்தா என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணினாரு. இந்த பவுல் கூட இங்க எழுத நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய ஸ்தோத்திரங்களை, உங்களுடைய ரிக்வஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி எலியா என்ன பண்ணாரு, கருத்தாய் ஜெபித்தார். நம்ம ஜெபம் வந்து கருத்துள்ளதா இருக்கணும், விசுவாசம் உள்ளதா இருக்கணும். எலியா போய் ஜெபிக்கும் போது அவர் தெரியும், அந்த ஜெபத்துக்கு பதிலான சத்தத்தை அவர் செவிகள் அவர் கேட்டாரு. அதனாலதான் அவர் விசுவாசமா வந்து அந்த ஆகாப் ராஜா கிட்ட பார்த்து சொல்றாரு, மழை இன்னும் பெய்யல, மழை வரல, மேகம் வரல. அதுக்கு முன்னாடியே ராஜா பார்த்து சொல்றாரு, இரைச்சலின் சத்தம் என் காதுகள் கேட்கிறது என்று சொல்லி. பெருமழையின் இரைச்சலின் சத்தம் என் காதுகள் கேட்கிறது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க உங்க சுத்தி உள்ள பிரச்சனையை மட்டுமே நீங்க பார்த்துக்கலாம், வெளியே இருக்கிறவங்களுக்கு அந்த சத்தம் கேட்காது. எப்படி மிராக்கள் நடக்க போகுது, எப்படி வழிகள் திறக்க போகுது, எப்படி வந்து வண்டர்ஸ் உங்க லைஃப்ல வரோன்றது அந்த சத்தத்தை யாராலையும் கேட்க முடியலனாலும் நீங்க ஜெபம் பண்ணும் போது, நீங்க ஆண்டவரை தேடும் போது, கர்த்தர் உங்களுடைய விசுவாச காதுகள்ல அவர் செய்ய போறதான வழிகளை, அவர் செய்ய போறதான அற்புதத்தின் சத்தத்தை அவர் கேட்க செய்கிறவரா இருக்கிறாரு. உங்க காதுகள் அதை கேட்கக்கூடியதா இருக்கிறது. அதனாலதான் எங்க எலியா சொல்றாரு, ஆகாப்பை நீ சீக்கிரமா இருந்து புறப்பட்டுக்கோ. இன்னும் தேசத்துல மழை வராத போது, மேகம் வராத போது எலியா விசுவாசமா ஆகாப்பை பார்த்து சொல்றாரு, இப்போ தேசத்துல மழை வரப்போது, அதுக்கான சத்தம் என் காதுகள்ல கேட்கிறது என்று சொல்லி இன்னைக்கு கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, நீ ஒருவேளை உன் மிராக்களுக்காக நீ ஜெபித்து கொண்டிருக்கலாம். உனக்குள்ள ஒரு சமாதானத்தை ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்காரு. உன் புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம், ஒரு சத்தம் உன் இருதயங்களில் இப்பொழுது கேட்கும் என்று நீ விசுவாசி. ஆண்டவர் உனக்கு தரிசனமாகவோ இல்ல சொப்பனமாகவோ இல்ல வார்த்தையின் மூலமாகவோ இந்த சத்தத்தை அவர் கேட்க செய்கிறவரா இருக்கிறார். முதல் மழை வரதுக்கு முன்பதாக சத்தத்தை நீ கேட்க உன்னால முடியும். அவர் செய்கிற வழியை உன்னால உணர முடியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். இங்க பாருங்க, மோசே கூட ஜெபித்த போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, மோசேக்கு தன்னுடைய வழிகளை அவர் காண்பித்தாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ கிரியைகளை தான் பார்த்தாங்க. அவங்களுக்கு வழி தெரியல, எப்படி அவர் செய்ய போறான்ற வழி தெரியல. ஆனா ஜெபிக்கிற மனுஷனுக்கு என்னைக்குமே பயம் கிடையாது, என்னைக்குமே கவலை கிடையாது, என்னைக்குமே சோர்வு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என் தேவனாகிய கர்த்தரா இருக்கிறாரு. நான் எதிர்பார்க்கிறோடைய கண்மலை என்னை ஒரு பொழுதும் வெட்கப்படுத்த மாட்டாரு. அதனால இன்னைக்கு நான் உங்களை பார்த்து தைரியமா சொல்றேன், நீங்க விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கும் போது மழை பெய்யாத இடங்கள்ல, ட்ரை லேண்டா இருக்கிற விஷயங்கள்ல, எதுவுமே மாற்றத்தை பார்க்காத ஒரே சூழ்நிலை இருந்த உங்க லைஃப்ல ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் ஒரு பெரும் சத்தத்தை கேட்க செய்வார் என்று சொல்லி அவங்க பார்த்து பேசுறேன் இன்னைக்கு. ஏன்னா இந்த சத்தம் மழையை வர பண்ணுகிறதா இருக்கிறது. அது அந்த வழி வந்து எலியாக்கு மட்டும்தான் தெரியும். He knows the way how God is going to bring the rains. ஆகாப்புக்கு கிரியை மட்டும்தான் தெரியும், ஆலாப்பால மலையை மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனா எலியாவினால ஆண்டவர் செய்யக்கூடிய வழியை கூட பார்க்க முடிகிறது. ஜபிக்கிற மனுஷன் அவனுக்கு தெரியும், ஒருவேளை எல்லாம் அவனை சுத்தி பிரச்சனையா இருந்தாலும், எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தாலும்,
கர்த்தர் எனக்குள்ள புத்திக்கும் மேலான ஒரு சமாதானத்தை, ஒரு நம்பிக்கையை, ஒரு தைரியத்தை எனக்குள்ளான கொடுத்திருக்கிறாரு. எனக்கான கை மேகம் எழும்பும், எனக்கான மழை பெய்யும், என் வாழ்க்கை செழிக்கும் என்று அவன் விசுவாசிக்கிறவனா இருக்கிறான். இன்னைக்கு கூட நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையிலும் இந்த சத்தம் கேட்கப்படுகிறது. இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பெருமழையின் இரைச்சலின் சத்தம் உன் செவிகளில் கேட்கும். என் சகோதர சகோதரிய விசுவாசி, சீக்கிரமா உன் வாழ்க்கையில கர்த்தருடைய மழை பெய்வதாக. உன் வாழ்க்கையில உள்ள எல்லா கவலைகள், கண்ணீர்கள், பிரச்சனைகள் மாறி கர்த்தர் உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் உன் வாழ்க்கையில நிரப்புவாராக என்று சொல்லி உங்களை பார்த்து நான் உற்சாகப்படுத்துறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுமா, நம்ம வந்து தேங்க்ஸ்கிவிங் பண்ணணும், வேண்டுதல் பண்ணணும், ரிக்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்க? அன்னாளுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளுங்க. அன்னாள் வந்து தேவனுடைய சமூகத்தை தன் இருதயத்தை ஊற்றினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க ஜெபித்தது வந்து கூட அங்க இருந்ததான அந்த ஆசாரியனால கூட என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல, இந்த அம்மா என்ன பண்ணது வந்தீங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்க இருதயத்துல இருந்து அவங்க என்ன வார்த்தைய பயன்படுத்தினாங்க, அவங்க எப்படி வந்து முழங்கால் போட்டாங்க, அவங்க ஜபத்துல எந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் அங்க இல்லைங்க. இருதயத்திலிருந்து வரதான உன் நிறைவிலிருந்து வருகிறதான ஒரு வார்த்தை, அது தேவனை பிரியப்படுத்துகிறதா. உன் உதடுகள் மக்கள் இல்ல, உன் இருதயமோ கர்த்தரை துதிக்கும் போது, கம்பீர சத்தம் போது, அவரிடத்தை உன் இருதயத்தை நீ ஊற்றும் பொழுது, உன்னுடைய கண்ணீரை, உன்னுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுகிறவராக இருக்கிறாரு. மலடியா இருந்ததான அன்னாளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய இருதயத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல தன் இருதயத்தை ஊற்றின பொழுது வேதம் சொல்லுகிறது, அவருடைய மலடித்தனத்தை கர்த்தர் மாற்றி களிப்பாய் மாற்றினார் என்று சொல்லி சாமுவேலை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு கூட நீங்க தேவ சமூகத்துல உங்க ரிக்வெஸ்ட் பெட்டிஷனை நீங்க கொண்டு போகும்போது நீங்க சோர்ந்து போவாதீங்க. எவ்வளவு தடையானாலும் கர்த்தர் உங்களுக்கான சாமுவேலை கொடுக்கிறவரா இருக்காரு. அது உங்க இருதயத்துக்கு மனமகிழ்ச்சி கொண்டு வரும். அதனால நீங்க எதை கொடுத்த சோர்ந்து போகாம எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயங்களை நிரப்புவதாக. கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கட்டளையிடுவார், ஆறுதலை கட்டளையிடுவார், சந்தோஷத்தை கட்டளையிடுவார், மன மகிழ்ச்சியை கட்டளையிடுவார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க வாக்காக்கப்படாமல் நீங்கள் தலையாக்கப்படுவீங்க. நீங்க கீழாக்கப்படாமல் நீங்க மேலாக்கப்படுவீங்க. எல்லா நேரங்களிலும் எல்லாத்துக்காகவும் இப்ப செய்ய வேண்டியது ஒண்ணுதான், தேவனுடைய சமூகம் போய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறிடுங்க. உங்களுடைய ரிக்வெஸ்ட்டை நீங்க என்ன பண்ணுங்க, உங்க தாழ்த்தி தேவ சமூகத்தை கொடுங்க. அவர் வழியை பிறக்க செய்கிறவராக வாழ்க்கையில தேவனுடைய கிரியைகளை நீங்க காண்பீங்க. மன மகிழ்ச்சியா இருக்க